ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வத்தக்குழம்பு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானிக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, நம்ம இந்த வத்தக்குழம்பு பொடி ரொம்ப ஈஸி தான். இதை வெள்ளைப்பூடுக்கும் யூஸ் பண்ணலாம், வெள்ளைப்பூடு புளிக்குழம்புக்கும், கருவாட்டு குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம், வத்த குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த பொடி ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறேன்னு நான் சொல்கிறேன், அளவோடு சொல்கிறேன் பாருங்கள். இது 1 மாதத்துக்கு மேலேயே வரும் இந்த பவுட்ரு. இந்த மாதிரி டப்பாயில் அடைச்சி வச்சுக்கோங்க. எனக்கு மல்லி தனியாக கிடைக்கல, அதனால் பொடி தான் கிடச்சிது. அதனால் மல்லி பொடி வாங்கியிருக்கேன். தனியாக கிடைச்சாலும் நல்லது தான், அதை வாங்கி வறுத்துக்கோங்க. நான் 50 கிராம் தனியாக சேர்த்துருக்கேன். மல்லிப்பொடி 50 கிராம் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே நம்ம அரைக்க போகிற பொடிக்கு உண்டான பொருள் எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்துக்குருவோம். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். சிம்மில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. நான் இப்போ 15 வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லிப்பொடியை ஆற வச்சாச்சு. இப்போ வத்தல் 15 வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் லேசாக வறுத்துக்கோங்க. இப்படி நல்லா லைட்டாக வறுத்துட்டு, காயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 7 காயம் போட்டிருக்கேன். அந்த புளிக்குழம்புக்கு காயம் போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் 6 காயம் போட்டிருக்கேன். இப்போ 25 கிராம் குழம்பு கடலைப்பருப்பு சொல்லுவோம், அந்த கடலைப்பருப்பு 25 கிராம், இதையும் வறுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, அதுவும் 25 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம வறுக்கிற ஒவ்வொரு பொருளையும் ஆற வச்சுக்கிறணும். வறுத்தாச்சு. இப்போ மிளகு 50 கிராம், மல்லிப்பொடி 50, மிளகு 50, அந்த பருப்பு துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் 25. இப்போ இந்த மிளகு 50 சேர்த்துருக்கோம், 2 பங்கு. இது நல்லா வறுபட்டு வரவும், அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு 25 கிராம், மிளகு 50, கடுகு 25 கிராம். இப்போ 25 கிராம் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கடுகு நல்லா வெடித்து வரணும். சிம்மில் தான் வைக்கணும், வச்சு பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த கடுகு நல்லா வெடிக்குது பாருங்கள். கடுகு நல்லா வெடித்த பிறகு இதை ஒரு இதுக்கு மாற்றிடுவோம். நல்லா ஒன்று போல் கிளறி விடுங்க அழகாக. இப்போ வெந்தயமும் 25 கிராம், இதையும் நல்லா பொன்னிறமாக செவக்க வறுத்துக்கோங்க. புளிக்குழம்புக்கு வெந்தயம் இல்லாத புளிக்குழம்பே கிடையாது, வெந்தயம் இருந்தால் தான் அது புளிக்குழம்பு. இப்போ இந்த வெந்தயத்தை நல்லா வறுத்து பொன்னிறமாக பாருங்கள், அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். படப்படன்னு வெடிக்கும். அப்படியே இதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிடலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜீரகமும் 25 கிராம், 25 கிராம் சீரகம், இதையும் அதே லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பொருளையுமே இது பொடிக்கு அரைக்கக்கூடிய எல்லா பொருளையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம், வாசமாக இருக்கும். இப்போ சீரகத்தையும் வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை வறுத்தது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆற வச்சுக்கோங்க. மிளகு, மல்லிப்பொடி, குழம்பு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, கடுகு, சீரகம், வத்தல், இது எல்லாத்தையும் ஆற வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி பவுலில் மாற்றி அதை பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி பவுலில் ஈரம் இல்லாத பார்த்துக்கோங்க. பவுலில் மாற்றிட்டு அதை நம்ம நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் பவுட்ரு, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். பரபரன்னு அரைச்சிடாதீங்க, நல்லா கண்ணில் போட்டால் மை கரையுமா, அந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான் நம்ம வத்தக்குழம்பு பொடி. இதை வச்சு சூப்பராக புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, வெள்ளைப்பூடு குழம்பு, இந்த மாதிரி எல்லா குழம்புமே செய்யலாம். இந்த குழம்பு பொடி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 1 மாதத்துக்கு வரலும் இது வரும். நம்ம ஒரு குழம்பு வைக்கோம்னா இதிலேருந்து 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் போட்டாலே போதும், குழம்பு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் நம்ம வத்தக்குழம்பு பொடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.